பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயரில் டே 5ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த செட்டைகளின் நிழலில் இருக்கிற நிறைவான பலனாகிய என்ன காரியம் இன்னைக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி செட்டைகளின் கீழ் தலைப்பில் உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். ரூத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோங்க. ஸோ செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனாகிய என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டே 5ல சௌக்கியம் கிடைக்குங்க. இதை நம்ம வேதத்தில் ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஆமீன். ஆமாங்க. இந்த வசனத்தில் நகோமி ரூத்தின் இடத்துல சொல்லுவாங்க. ரூத் நகோமியை நம்பி ஃபர்ஸ்ட் தேவனை நம்புறாங்க. ரெண்டாவது மனுஷர் யாரை நம்பி இந்த பெத்லஹேமுக்கு வராங்க அப்படின்னா தன்னோட மாமியாகிய நகோமியை நம்பி தான் வராங்க. ஸோ இந்த நகோமி தன் நம்பி வந்த ரூத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னை நம்பி வந்திருக்க, கண்டிப்பா நீ சுகமா வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்தக்காரராகிய போவாசை மணக்கிறதற்கு இவளுக்கு வழி சொல்றாங்க. அந்தபடி ரூத்தும் கீழ்ப்படிந்து போவாசை திருமணம் செய்யறாங்க. திருமண வாழ்க்கை நல்லாவே அமைஞ்சதுங்க. ஸோ இதில் நம்ம செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு நகோமி சௌக்கியத்தை தேடி தந்தது போல கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நாமும் வரும்போது அவருடைய நிறைவான பலனாகிய சௌக்கியம் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை நம்பி வரும்போது அந்த மனுஷனுக்கு சௌக்கியத்தை தேடி தரும்போது மனுஷனை படைத்த நம்மளுடைய தேவன் கண்டிப்பா அவரை நம்பி வந்தவங்களை கைவிடவே மாட்டாருங்க. அவங்கள சுகபோஜனமாக வாழ்றதுக்கு தான் கர்த்தர் சௌக்கியத்தை தருகிறாருங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற காரியத்தை ஒரு வார்த்தையிலேயே எல்லாருமே விசாரிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ போன இடம் நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளா இருக்கா, உனக்கு எந்த தீங்கும் அங்கே இல்லையே, எல்லாமே நல்ல விதமா இருக்கா அப்படின்ற எல்லா காரியத்தையும் ஒரு வார்த்தையில அடங்குற மாதிரி சௌக்கியமா இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கர்த்தரை நம்பி அவருடைய செட்டையின் கீழே வந்திருக்கீங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடி தருவாருங்க. சுகமான வாழ்க்கைய கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. உங்க சுகவாழ்வு சீக்கிரத்திலேயே துளிர்க்கும்னு கர்த்தர் சொல்றாருங்க. இந்த டே 5ல கர்த்தரை நம்பி இருங்க. உங்களுக்கு வர வேண்டிய சுகமான வாழ்க்கை கண்டிப்பா கர்த்தர் கொண்டு வருவாரு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த நல்லதையுமே நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருங்க, உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் கர்த்தர் மூலமாகவே அது கிடைக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறாருங்க. ஸோ வசனத்தை நல்லா பிடிச்சுக்கிண்டு அறிக்கையிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இந்த விதமாக சொல்றாங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வசனத்தை கர்த்தர் சொல்றாருங்க, சௌக்கியத்தை வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மனுஷனுக்கு முக்கியம் சௌக்கியம், சமாதானம், ஆரோக்கியம் தாங்க. ஸோ இந்த சௌக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க தேடி வந்திருக்கிறாரு. அவருடைய வசனத்தை பிடிச்சுக்கோங்க. ரூத்த மாதிரி மன உறுதியாக அவரை பற்றி கொண்டு இருக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுக வாழ்வையும் சௌக்கியத்தையும் தருவாருங்க. இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்கு செட்டையின் கீழே நீங்க வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, நீ சௌபாக்கியவதி, நீ சௌபாக்கியவான் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ சௌபாக்கியவதி சௌபாக்கியவான் அப்படின்னா எல்லா நன்மைகளையும் அவங்க பெற்று வாழ்கிறவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. ஸோ நீங்க நன்மையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சகலவித நன்மைகளையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி பற்றி கொள்ளுங்க. நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே ஆவியானவரே, அப்பா நீர் எங்களோட பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. உம்முடைய செட்டைகளின் கீழே தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம் டாடி. எங்களுக்கு ஆவியானவரே சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற காரியத்தை நீங்கள் அருளை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு தகப்பனே சௌக்கியத்தை தேடி தர்றதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆவியானவரே சௌபாக்கியவதி சௌபாக்கியவான் என்று ஆசீர்வதிக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி
செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. சகலவித நன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.